ஹலோ வணக்கம். பெரியப்பா, சாந்தி, வைஷு, இந்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் மகிழ்ச்சி. நாங்கள் இன்றைக்கு எங்கே போகிறோம்னு சொன்னால், அவசரமாக இந்த ட்ரெயினில் ஏறி எங்கே போய்கொண்டிருக்கிறோம்னு சொன்னால், பின்னவல என்ற இடத்துல இருக்கிற இந்த யானைகள் காப்பகத்துக்கு தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். இது ஒரு அதிகாலை. நாங்கள் நேரத்துக்கு எழும்பி இந்த டிக்கெட்டும் எடுக்க வேணும். அதுக்காக நாங்கள் ஏர்லியாக போயிட்டோம் ட்ரெயின் எடுக்கிறதுக்கு. இந்த ட்ரெயினுக்கு எங்களுக்கு ஒரு ஆளுக்கு 400 ரூபாய் முடிஞ்சது, ஸ்ரீலங்கன் ருப்பீஸ். இந்த ரம்புக்கனை என்ற இடத்தை இறங்கி அதுக்கு பிறகு நாங்கள் ஆட்டோ எடுக்க போகிறோம். ரம்புக்கனையில் இறங்கி போய்கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. ஜானிஷன்ற பெரியப்பா இந்த எத்தனை மணிக்கு என்னென்ன ட்ரெயின் வரும்ன்றதை பார்க்குறார். அதுதான் எல்லாம் விவரமாக அதில் எழுதியிருந்தது. நாங்கள் வரைக்குள்ளே எத்தனை மணிக்கு வர வேணுமென்றதையும் யோசித்து அந்த இதை பார்த்து கொண்டிருக்கிறார். நாங்கள் ஆட்டோவில் ஏறி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் அங்கே நின்று ட்ரெயின் எடுத்த நாங்கள். அதுக்கு பிறகு நீங்கள் இப்போ பார்க்குறது ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து அந்த யானைகள் காப்பகத்துக்கு நாங்கள் போகிறதுக்கு நாங்கள் திருப்பி ஆட்டோ எடுத்து தான் போகிறோம். பசிக்குது, நாங்கள் சாப்பிட போகிறோம். வேண்டுங்க. வேண்டாம், ஸ்ரீலங்கன் இந்த யானைகள் காப்பகத்துக்கு முன்னுக்கு தான் இந்த ரெஸ்டாரண்ட் இருந்தது. அப்போ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக அங்கே போன நாங்கள் காலம் ஏர்லியாக எழும்பிட்டோம். அப்போ எல்லாருக்கும் பசி, ஒருக்கா சாப்பிட்டுட்டு நாங்கள் யானைகளை பார்க்க போவோம்ன்ட்டு வந்த நாங்கள். வைஷு, பெரியப்பா, சாந்தி, Jonathan with a free nectar. Fish rolls. Okay. நல்லா இருக்கு. நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட வந்த நாங்கள். அதுக்கு பிறகு இந்த ரெஸ்டாரண்ட்டில் பின்பக்கம் பார்த்தா பிலாமரம் நிற்குது. இந்த பிலா மரம், அதில் பிலாக்குளியல் இருக்குது, நிறைய பிலா பழம் வரப்போகுது. அது மட்டும் இல்லை, இந்த தேங்காயல் விழுந்திருக்குது தென்னை மரத்தில் இருந்து. இங்கே பார்த்தீங்களன்னு சொன்னால் பப்பா மரம் இருக்குது. பப்பா மரம் இதுதான், பப்பா காய் தான் இப்போ இருக்குது. பழங்கள் இனித்தான் பழுத்து வருமென்று நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இது மாமரம், தென்னை மரம், பிலாமரம், எல்லா மரங்களும் இருக்குது. அதுக்கு கீழே
3 முயல் வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கணும். என்ன சாப்பிட்டு கொண்டிருக்கணும்னு சொன்னால் கோவாவை சாப்பிட்டு கொண்டிருக்கணும். வடிவான அழகான இடம் உண்டு. வடிவான ஒரு அழகான இடத்துல நாங்கள் சாப்பிட வந்த நாங்கள் இளநீ வச்சிருக்கணும். வெளியில் பார்த்தீங்களன்னு சொன்னால் வெளியில் கடைகள் இருக்குது. சின்ன சின்ன கடைகள் மாதிரி வச்சிருக்கணும். தொப்பியல் அதுகளெல்லாம் விற்கணும். நாங்கள் சாப்பிட்டதுக்கு பில் வந்து 1930 ரூபாய். இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த யானைகளை பார்க்குறதுக்கு போகிறதுக்கு இருக்கிற யானைகள் காப்பகத்தின் என்ட்ரன்ஸ். இந்த முன்பக்கத்தில் வந்து நல்ல வடிவாக எல்லாம் அலங்கரித்து ஜானின்ற படம் எல்லாம் பெரிய படம் ஒன்று பிரேம் பண்ணி போட்டு 2 பக்கமும் நல்ல வடிவாக அலங்கரிச்சிருந்தவ. நல்ல பூக்கள் எல்லாம் பூத்திருந்தது. எடுக்கும் ஜான்சன் அதான் தேசிய மிருக காட்சி சாலை திணைக்களத்தின் ஊடாக இப்பிரதேசத்தில் பின்னவள யானைகள் சரணாலயத்தை மட்டும் நிர்வகிக்கப்படுகிறது. எம்மால் வழங்கப்படும் நுழைவுச்சீட்டு அதனை பராமரிப்பதற்கும் அதற்கு மேலதிகமாக இப்பிரதேசத்தில் மா ஓயாவின் யானைகளை குளிப்பாட்டுவதற்கும் மட்டுமே செல்லுபடியாகும். சிங்களத்தில் எழுதியிருக்கு, தமிழில் எழுதியிருக்கு, இங்கிலீஷில் எழுதியிருக்கு. இதை 2 பேரும் கலைச்சி விழுந்து இதில் வந்து இருக்கிறேன். இந்த யானை சார்ந்த விடயங்கள் தான் இங்கே எல்லாம் விற்கணும். இந்த கடையில் யானை இந்த ஸ்டாச்சு எல்லாம் Walk with the elephant 130. நினைக்குது ஜானே.
எவ்வளவு ஜானிகள் நிற்குதுன்னு பாருங்கோ. எக்கச்சக்கம் ஜானிகள் நிற்குது. இந்த நிறைய ஜானியலை ஒரே இடத்தை பார்த்ததுன்றது ஒரு மகிழ்ச்சியை தந்தது. நல்ல ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்களென்றாலே உங்களுக்கு தெரியும், நிறைய ஜானியல் இங்கே இருக்குது. அழகாயும் இருந்தது பார்க்குறதுக்கு. நாங்கள் காணொலி எடுக்கிறதுக்கு எல்லாம் வடிவாக நல்ல ரிலாக்ஸாக எடுத்தேன். நான் வேலை எந்த இடத்துல இருக்குது யானைகளை பார்க்குறதுக்கு வந்து நாங்கள் ஜான்சன் வந்து யானையை பார்க்கணும்னு சொன்னவர். அதால் தான் நாங்கள் யானை பார்க்க அவருக்கு காட்டுறதுக்காக தான் நான் முக்கியமாக வந்தது. இங்கே நான் இந்தியாவிலையெல்லாம் போய் கோயில்களில் எல்லாம் பார்த்துருக்குறேன். ஆனால் ஜான்சன் பார்க்கல. அவருக்காகத்தான் மினக்கட்டு நாங்கள் இங்கே வந்தோம். நாங்கள் ட்ரெயினில் வந்து 2.5 மணித்தியாலம் பயணம் செய்து இந்த இடத்துக்கு வந்தது. ரெண்டு யானை நிற்குது. சரியான வெக்கையாக வர கிடக்குது. யானை நேரில் பார்க்காத ஆக்களுக்காக இதை பார்த்து சந்தோஷப்படுங்க. யானையை பார்க்குறேன்னு சொல்லி உங்களுக்காக நானும் சேர்த்து பார்த்து கொண்டு வரேன். Sorry? Very good photo. Okay. Okay. No, I don't. Okay. 46 years old? Oh, okay. He's a male. Okay.
என்னடா இது மதுரைக்கு வந்த சோதனையே இப்படி என்று நினைக்காதீங்கோ. எனக்கு சரியான ஜானியை பார்த்தா பயமாயும் இருக்குது. ஆனால் ஒரு படமும் எடுக்க வேணும் போல இருக்குது ஒரு சீன் காட்டுறதுக்கு. அப்போ நானும் ஜானகி பக்கத்தில் ஒரு பூனை மாதிரி நின்று படம் எடுத்த நான் அதைத்தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. சரி சரி, ஐநோ என்னை பார்த்தாலே ஒரு யானை மாதிரி தான். அதுக்குள்ள ஜானையோடய ஒரு பூனை மாதிரி நின்று சின்னனா நான் போய் ஒரு வடிவான படம் ஒன்று எடுத்தேன். நான் அந்த மூமெண்ட் தான் இந்த மூமெண்ட். இருந்தாலும் பயந்து போய் நிற்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நைஸாக வந்து பெரியப்பாவை தள்ளி விட்டாச்சு. அவரும் போய் ஒரு படத்தை எடுத்துக்கொண்டு அப்படியே நாங்கள் நிறைய கட்ட போகிறோம். Touch the elephant trunk and come. Oh, Alia, ho. Right. අර කට්ටි කන්න ඉස්සරහ. අලියා හෝ කියන්නු. கொஞ்சம் தெரியுமா? Wah, ini kok back tidak foto dia kan? Ontian back. Ontian. Ah, wah video kalian ini. ஜான்சன் இப்போ ஜானகியில் இருக்கிறார். ஓ Happy sound. Oh, happy sound? That is a happy sound. I'm Jana. Okay, stand up. Group photo. You and all group. Well, touch කරන්න madam. Lord of Ganapati. Ganapati. You want hug? No, I'm okay. Thank you. No, I'm okay. Johnson, go. Okay, cut. Lange, closer, baby, closer. Closer.
Okay, thank you so much. You guys are so kind. Look at the pictures. Yeah. Now walk it finish. Are you happy? Yes, I am. இவ டைம் எடுத்து ஹெல்ப் பண்ணினவ எங்களுக்கு இவர் தான் ஹெல்ப் பண்ணினவ. வாட் இஸ் த நேம் ஆஃப் த எலிஃபண்ட்? Neela is a male elephant, 46 years old. Neela. நீலா? Yeah. யானைகளை வச்சு பராமரிக்கணும். யானைகள் மட்டும்தான் இந்த இடத்த இருக்கு. அழகான வடிவான இடம். யானையோட நடக்கிறதுக்கு 1000 ரூபீஸ். எங்களோட கனடியன் காசுக்கு $5, about $5. Not bad. ஆ என்னது? மூமெண்ட். Unforgettable moment. Johnson, your wish came true? Yeah? Thanks to who? பெரியப்பா வேலையால் லீவ் எடுத்து மினாக்காட்டு and Shanti and Baishu. You know, Johnson is very lucky fellow. Yeah, I know. He's done Oh, I know. என்ன? perfect time. Oh. இதுல ஒரு யானை நிக்குது. எங்களுக்கு எவ்வளோ எடுத்தவ அடல்ஸுக்கு? இல்லை எவ்வளோ எடுத்தவ எங்களுக்கு? ஆ 250 ருபீஸ் ஸ்ரீலங்கன் ருபீஸ் எடுத்தவ ஈச் பர்சனுக்கு. நான் ஜாழ்ப்பாணத்தில் தான் பிறந்தேன். நான் ஃபாரினர்ஸ் இல்லை. ஸோ எனக்கும் அப்படித்தான் எடுத்தவன். சரியா? இல்லாட்டி $15 சம்திங் லைக் தட். US, நாட் கனடியன், US. அழகான இடம். கொழும்புக்கு யாராவது ஃபாரினர்ஸ் வந்தீங்கள்னு சொன்னால் வந்து பாருங்கோ. நாங்கள் வந்து ட்ரெயினில் தான் வந்து நாங்கள். நல்ல துப்புரவாக வச்சுருக்கிறேன். நீட்டாக இருக்குது. நல்ல வடிவாக கவனிக்கணும். நல்ல கஸ்டமர் சர்வீஸ். நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. வந்திருக்கலாம், வயசு வந்திருக்கலாம். இந்த இடத்துல வந்து நாங்கள் அப்படியே பார்த்து கொண்டிருக்கலாம் போல் இருந்தது யானைகளை. இருந்தாலும் கூட சரியான வெக்க. நாங்கள் போன அண்டு வந்து சரியான வெக்க. எங்களால் நிற்கவே இல்லாமல் இருந்தது. எனக்கு கொஞ்சம் சாப்பிடக்கூட விருப்பம் இல்லை. ஆனால் தண்ணின்னு தண்ணி போத்தலை வேண்டி குடிச்சு கொண்டே இருந்த நாங்கள்.
company. Oh. ஜான்சன் நீங்கள் போக போகிறீங்களா இல்லை இன்னும் நிற்க வேண்டு பார்க்க போகிறீங்களா? ஆ we can go? Okay. அந்த கப் எடுத்துட்டு வரேன். அது ஒரு ஸ்கூல் கப் எடுத்துட்டு நான் யூஸ் பண்ணேன். தம்பிக்கு கொடுத்துருக்கேன். யானைகளுக்கு சாப்பாடு கொடுப்பினேன். ஆனால் அந்த ஓகே இதில் ரெண்டு சாந்தியாக இருக்கணும் செல்ஃபி. ஐ டோன்ட் நோ. இங்கே பாருங்கோ இவ்வளோ ஜானியல் நிற்கணும். ஓகே நீங்கள் இந்த என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பட்டனை ஒருக்கா தட்டி விட்டுட்டு லைக் பட்டனையும் ஒருக்கா தட்டி விட்டுட்டு உங்கள் நண்பர்களோடையும் உறவினர்களோடையும் இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்க. யானைகள் சரணாலயம் சாப்பாடு தீத்தினம் யானைக்கு. ஜான்சனை கேட்டு நாங்கள் வேணாமண்டுட்டார் அவர். நிறைய ஆக்கள் வந்து சாப்பாடு தீத்தினான் டூரிஸ்ட். யானைகள் எல்லாம் குளிக்க போயினோம். நாங்கள் வீட்டை போகிற நேரத்தில் எப்படி என்று பாருங்க லைன் அப்பில் ஜானிகள் எல்லாம் போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் வீட்டை போவோம்னு வெளிக்கிட்ட நாங்கள் ஜானிகளை அனுப்பி போட்டு தான் நாங்கள் வீட்டை போகிறோம். இவ்வளோ ஜானிகள் என்று பாருங்க சூப்பராக இருக்குது. எல்லாரும் போயினோம். பெரியப்பாக்கு ஒரு தேங்க்யூ, சாந்திக்கு ஒரு தேங்க்யூ, வயசுக்கு ஒரு தேங்க்யூ எங்களை கூட்டிக் கொண்டு வந்ததுக்கு. என்ன ஜான்சன் எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லுங்க. டைமிங் 4 மணி கிளம்பி நாங்கள் படுக்கவே இல்லை, நித்திரை உள்ளவே இல்லை, ட்ரெயினுக்கு தான் கொண்டது நித்திரை. அங்கே பகல் தானே, நான் அங்கே ஃபோன் கால் காய்ச்சி 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 அறிவான ஒரு இடம் பாருங்க. ஒரு 360 வியூ ஒன்று கொடுக்குறேன். இது வந்து கடை சரியா, சிவினியர்ஸ் வைக்கிற கடை. எப்படி இருக்கு இந்த இடம்? மணியா இருக்கு, சூப்பர்.
ம் போமா எதை வேண்ட போகிறீங்களே ஆ அதான் நல்லம் தேங்க்யூ எதை வேண்ட போகிறீங்களே கேட்டேன் ஐ டோன்ட் திங்க் ஸோ வாங்க அதான் நல்லம் யானைகள் சரணாலயம் பின்னவலை துளசியை 300 வேணுமா அதானே இல்லைதா இந்த ஓகே இது 300 இந்த அங்கே வேறு என்னடா பாப்பா முள்ளுக்க பார்த்துட்டு ஒரே அடி வீடியோ எடுக்கலாம் தானே அதை கொடுங்க அந்த அவர்கிட்ட ஓ ஓ அது மட்டுமா இது என்ன இது உப்பு போட்டு வைக்கிறதா நாங்கள் ஜானை பார்த்துட்டு நானும் சாந்தியும் ஒரு ஆட்டோவில் போய் கொண்டிருக்கிறோம் முன்னுக்கு இருக்கிற ஆட்டோவில் முன்னுக்கு போகிற ஆட்டோவில் பெரியப்பா ஜான்சன் வயசு போயினேன் ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வந்து நிற்கிறோம் அப்படியே ட்ரெயினில் ஏறி வீட்டை போய் ஆட்டோவில் போக போகிறோம் திருப்பி சின்ன பருப்பு வடை ட்ரெயினுக்கு வித்தவே வாங்கினாங்க 100 ரூபா சரியான பெருசாக இருக்குது சாப்பிடுங்க போடுங்க வெளியில் பாருங்க எப்படி இருக்கணும் ரொம்ப பெரியப்பா வர என்ன மாதிரி Baik lu mana mama? Kan? Clean toda, food city la mana naga? Kanca. இந்த ட்ரெயின் வந்து 300 ரூபா 300 ரூபா ஸ்ரீலங்கன் ரூபீஸ் ஒரு ஆளுக்கு வரைக்க வந்தது 400 ரூபா எனக்கு 300 ரூபா தான் பிடிச்சிருக்கு என்ன ரிலாக்ஸ் ஆகிருக்கு ஒரு தனவும் இல்லை இங்கே பாருங்க வரைக்குள்ள க்ரௌடாக இருந்தது
இது நல்ல ரிலாக்ஸாக வீடு மாதிரி இருந்து சாப்பிட்டுட்டு வீடியோ எடுத்துக்கொண்டு அவுட் சைடில் எல்லாம் பார்த்து மண்ணில் திறந்துக்கிட்டு இருந்தால் தனியாக இருக்கும் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். உண்மையா தானா? காத்தடிக்குது, ஜன்னல் திறந்துருக்கு ட்ரெயினுக்குள்ள. நல்ல காற்று அடிக்குது, நல்லா இருக்கு. அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ் ஹியர். சூப்பராக இருக்குது. வெளியில் பாருங்க, தான் தண்டவாளம். இவ்வளவு நேரமும் இந்த காணொலியை பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு நன்றி. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி விடுங்கோ உங்கள் நண்பர்களோடும் உறவினர்களோடும். மீண்டும் மற்றொரு அழகான காணொலியில் சந்திப்போம். வணக்கம்.